வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளர் வழக்கறிஞருமான திரு சித்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அந்த 48 மணி நேரத்துல யார் பிரதமர் வேட்பாளர்னு இந்தியா கூட்டணி அறிவிப்பு வெளியாகும்னு ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு. யார் அதிக இடங்களை கைப்பற்றாங்களோ அந்த கட்சியிலிருந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் வருவாருன்னு சொல்றாரு. அது நாசுக்காக காங்கிரஸ் தான் சொல்றாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துருது. திமுக எப்படி பார்க்குது அதை? முதல்ல இந்த கூட்டணி உறுதியான இந்தியா கூட்டணி உறுதியான வெற்றி பெறப்போகுது அப்படிங்கிறதான் இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களினுடைய கருத்தாவும் இருக்கு. நான் ஆன் தி ஹோல் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மையப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக முன் வச்ச முதல் கட்டமான ஒரு கருத்துரை என்ன அப்படின்னு சொன்னா, யாரு ஆட்சிக்கு வரணுங்கிறத விட யாரு வரக்கூடாதுங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணுங்கிறதான் திமுகவினுடைய கொள்கை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த தேர்தலில் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் மதவெறி இல்லாதவர்களாக, சாதி வெறி இல்லாதவர்களாக, இனவெறி இல்லாதவர்களாக, மனிதர்களை சமமாக கருதக்கூடியவர்கள் ஆட்சிக்கு வரணுங்கிறதா இந்தியா கூட்டணி உருவானதற்கான நோக்கம், திமுகவினுடைய முதன்மையான கொள்கை. அப்போ பிஜேபியை எதிர்ப்பது, மோடியை எதிர்ப்பது, அமித்ஷாவை எதிர்ப்பது அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள்ள நமக்கு இன்னும் மைன்யூட்டா பார்க்க வேண்டியது மதவெறியை எதிர்ப்பது, ஜனநாயகத்துக்கு எதிராக இருந்தவர்களை எதிர்ப்பதுங்கிற அடிப்படையில தான் இந்த கூட்டணி, இந்த கூட்டமைப்பு அப்படிங்கிறது உருவானுச்சு. இப்போ ஜெயராம் ரமேஷ் அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கையா நம்ம அதை பார்க்கிறோம். யார் அதிகமான இடங்களை பெற்றிருக்கிறார்களோ, நான் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரல் என்ன தெரியுமா? ராகுல் காந்தி அவர்களை இந்தியாவினுடைய பிரதமராக்குங்கள். முதல் குரல் தமிழ்நாட்டிலிருந்து தான் வந்துச்சு. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லுவதற்கு முன்னதாக ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி சொல்லுச்சுன்னா அது திமுக கூட்டணியில இருந்த காலகட்டத்துல. இப்போ நம்ம கூட்டணியில தொடர்றோம். இப்ப ராகுல் காந்தி இல்லைன்னா அதை ஒட்டி இருக்கக்கூடிய தலைவர்கள் காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பின்படி இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, திமுக யாரை ப்ரொஜெக்ட் பண்ணுது இந்த தேர்தல்னா, எங்களுக்கு ஜனநாயகத்தை காக்கக்கூடியவர்கள் வரணும். அதுதான் இந்தியா கூட்டணியினுடைய முதன்மையான நோக்கம். அது ஜனநாயகத்தை காக்கக்கூடிய இடத்துல யார் வந்தாலும் அதை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா, இந்த தேர்தலில் வெற்றி தோல்விங்கிறத கடந்து முக்கியமான ஒரு விஷயம், திராவிட இயக்கம் இத்தனை ஆண்டுகள் என்னெல்லாம் பேசி இருக்கிறோமோ அதையெல்லாம் வட மாநிலங்களில் பேசு பொருளாக்கி இருக்கிறோம். இந்த தேர்தல்ல காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையின் மூலமாக, ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரங்களின் மூலமாக இதுவரை நம்ம மதவாதத்திற்கு எதிராக ஒரு கருத்துருவாக்கத்தை தமிழ்நாடு மட்டும்தான் வச்சிருக்கு. மதவாதத்தை ஒருத்த தத்துவமா எடுத்துட்டு அரசியல் களத்துக்கு வரான்னா, அந்த மதவாதம் என்கிற தத்துவத்தை எப்படி எதிர்க்கணுங்கிற கருத்தியலை தமிழ்நாடு வச்சிருந்துச்சு. இப்போ அந்த கருத்தியலை வட மாநிலங்களில் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற பிற கட்சிகளை ஒன்றிணைத்து இது வெறும் அரசியல் எதிர்ப்பாக மட்டும் இல்லாம கொள்கை எதிர்ப்பாக, காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா நீங்க தெரியும், இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸில் இருந்து அவர்களுடைய சிந்தனை ஓட்டத்திற்கு எதிரான திராவிட இயக்கத்தினுடைய பாரம்பரியத்தின் நீட்சியாக இன்னைக்கு காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியே வந்திருக்கு. அப்போ இந்தியா கூட்டணி என்பது மதவெறியை எதிர்ப்பது என்பதை கடந்து திராவிட இயக்கத்தினுடைய சமூக நீதி பார்வையை இன்றைக்கு இந்தியா முழுவதும் விரிவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் ஏற்படுத்தினார். அதுதான் இந்தியா கூட்டணி உருவானதற்கான முதன்மையான புள்ளியா நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்தியா கூட்டணி என்று உருவாவதற்கு முன்னதாக சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம ஒன்றிணைத்ததன் நோக்கம், சோசியல் ஜஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய அந்த மூமெண்ட் எல்லாம் வாங்க சமூக நீதியின்பால் ஒன்றிணைப்போம்னு தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு திமுக அழைப்பு விடுத்துச்சு. அந்த அழைப்பின் பேரில் தான் முதல் கட்டமாக இவர்கள் அனைவரும் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு உருவானுச்சு. அப்போ இப்ப காங்கிரஸா இல்லைன்னா மற்ற பிற கட்சிகளா அப்படிங்கிறதையெல்லாம் கடந்து இந்த நேரத்தில் ஜனநாயகத்தை காக்கணும், இந்த நேரத்தில் மதவெறியை எதிர்க்கணும், சாதி வெறியை எதிர்க்கணும், இனவெறியை எதிர்க்கணும். இதை எதிர்ப்பதில் யார் முன்னணியில் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த பொறுப்புக்கு வரணும், இந்த நாட்டை ஆட்சி செய்கிற பொறுப்புக்கு வரணும். இன்னும் மைன்யூட்டா சொல்லணும்னா, மோடி அமித்ஷா எதிர்ப்பு இன்னொரு பக்கம், ராகுல் அப்படிங்கிறத நான் இப்படி பாக்குறேன். மதவெறி சாதி வெறி ஒரு பக்கம், மனிதநேயம் மற்றொரு பக்கம். நாங்க இந்த தனி நபரை கடந்து இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய கொள்கை என்பது அம்பேத்கர் கொடுத்திருக்கக்கூடிய கொள்கை, காந்தி கொடுத்திருக்கக்கூடிய கொள்கை, பெரியார் கொடுத்திருக்கக்கூடிய கொள்கை, இந்தியாவை ஆளணும்.
அம்பேத்கரையும் காந்தியையும் பெரியாரையும் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்தியாவை ஆளக்கூடாது. இதுதான் ராகுல் காந்தி சொன்னார். யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் தமிழ்நாடு. பிஜேபியை பார்த்து ராகுல் காந்தி சொன்ன வார்த்தை என்ன? யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் தமிழ்நாடுன்னு சொன்னார். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு தான் சமூக நீதியை கட்டமைத்து வைத்திருக்கிற மாநிலம். அங்க நீங்க எந்த காலத்திலும் உங்களால் ஆட்சி செய்ய முடியாதுன்னு சொன்னாரு. அந்த கருத்தியலை இன்றைக்கு இந்தியா முழுவதும் தூவி இருக்கிறோம், இந்தியா முழுவதும் பரவ விட்டுருக்கிறோம். அந்த கருத்தியல் இந்தியாவை ஆளணுங்கிறதா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் திமுகவினுடைய நோக்கம். இப்போ நீங்க சொல்றதுல நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன். பிரதமர் வேட்பாளர் யாருன்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நாங்க ராகுலை தான் முன்னிறுத்த போறோம்னு திமுக சொல்லுது, அப்படிதானே? இல்ல, இன்னும் வெளிப்படையாவே சொல்லுவோம். நான் அதை தான் இன்னும் மைன்யூட்டா சொல்றேன். இந்தியாவை யார் ஆளணும்? அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள் ஆளணும். இந்தியாவினுடைய ஜனநாயக தன்மையை மதிக்கக்கூடியவர்கள் ஆளணும். இப்ப ராகுல் காந்தியை நான் தான் சொல்லிட்டேனே, 2019 காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள் முன்மொழிவதற்கு முன்னதாகவே ராகுல் இந்தியாவினுடைய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவிற்கு பிரதமராக வர வேண்டும் என்று முன்மொழிந்து, அந்த முன்மொழிதல் மட்டுமல்ல, அதை தமிழ்நாட்டில் வெற்றி கூட்டணியாக மாற்றி காட்டியிருக்கிறோம். ராகுல் காந்தியை முன்வைத்து தமிழ்நாட்டில் திமுக தேர்தலை சந்தித்து ஏறத்தாழ 39 இடங்களில் 100% சக்சஸ் ரேட்டை நாங்க காமிச்சிருக்கிறோம். ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கூட்டு முயற்சி. இந்த பேரறிஞர் அண்ணா சொன்னதன் அடிப்படையில் கூட்டணி ஆட்சியை கூட்டணியாக உருவாக்கி பொது எதிரியை நாம களத்துல நின்று எதிர்த்திருக்கிறோம். இப்ப திமுக அப்படிங்கிறத கடந்து காங்கிரஸோடு நேர் எதிர் முகாமில் இருந்த கெஜ்ரிவால் இன்றைக்கு களத்தில் கைகோர்த்து பக்கபலமா நிக்கிறாரு. காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து திமுக பிரச்சாரம் பண்ணுவது செய்தி அல்ல. காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து கெஜ்ரிவால் டெல்லியில் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். இந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் களத்தில் நின்றுக்கிறாங்க. அப்போ காங்கிரசுக்கு நேர் எதிராக இருந்தவர்களை ஒன்றிணைத்து ஒடிசால பாக்குறோம். காங்கிரசுக்கு நேர் எதிராக இருந்தவர்களை ஒன்றிணைத்து களத்திற்கு கொண்டு பிஜேபி என்கிற அந்த பொது எதிரியை வீழ்த்துவதற்கான ஒரு கட்டத்தை நம்ம நோக்கி நகர்ந்திருக்கிறோம். நான் இதை இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா பாக்குறேன். திமுக காங்கிரஸ் ஆதரிக்க போதா இல்ல யாரு இந்தியாவுடைய பிரதமரா வரணும்னு சொல்லி இந்தியா கூட்டணியில இருந்து தானே இன்னைக்கு இந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனா திமுக ஆதரிக்கக்கூடிய ஒருத்தர் தானே வரப்போறாரு. இந்த டிஸ்கஷனை எந்த இடத்துல இருந்து நம்ம தொடங்கி இருக்கிறோம்னு பாருங்க. 400 தொகுதிகள் ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாஜக. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் பிரதமராக வரப்போறாங்களா இல்ல இந்தியா கூட்டணியில இருந்து ஒருத்தர் பிரதமரா வரப்போறாருங்கிற கேள்வியை நெறியாளராக இருக்கக்கூடிய நீங்கள் எழுப்புவது இந்தியா கூட்டணியின் வெற்றி, பிஜேபியின் தோல்வி. இப்போ ராகுல் காந்தி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. வாக்கு எண்ணிக்கை மையங்களை மையப்படுத்துங்க, அங்க கவனம் செலுத்துங்க. அது எல்லா இந்தியா கூட்டணி கட்சிகளும் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம்னு சொல்றாரு. அந்த அச்சம் இருக்குல்ல, அதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம? இல்ல, இது ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் தேர்தல் வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. பிஜேபியும் அவர்களுடைய சித்தாந்தமும் தேர்தல் வெற்றி அடைவதற்காக எந்த எல்லைக்கு செல்வதற்கு தயாரா இருக்கிறாங்க. நேற்றைய தினத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம், ஒருவேளை ஜனநாயக ரீதியாக காங்கிரஸோ இல்ல இந்தியா கூட்டணியோ வெற்றி பெற்றால் அந்த வெற்றியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலேயே மோடி, அமித்ஷாவும் பிஜேபியும் இல்லைங்கிறதான் பத்திரிகையாளர்களும் இன்னும் இந்த அரசியல் சூழலை அறிந்தவர்களும் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. உறுதியாக இந்தியா கூட்டணி வெல்ல போது அந்த வெற்றியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே இல்லாத ஒருத்தர்களை நம்ம ஜனநாயகத்துல எதிர்த்து இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்திருக்கிறோம். அப்போ இந்த தேர்தல் முடிவை நம்ம மிக கவனமாக கையாளணும், அந்த வாக்கு எண்ணிக்கையை கையாளணுங்கிறது ஒரு அறிவுறுத்தல். இந்த ஜனநாயகத்தை காக்கக்கூடியவர்கள் நான் இன்னும் சொல்றேன், இந்தியா கூட்டணி கட்சியின் தொண்டர்களை கடந்து ஜனநாயகத்தை காக்கணும்னு நினைக்கிற பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருமே இதில் தீவிரமான கவனம் செலுத்தணும். ஏன் அப்படின்னு சொன்னா, தேர்தல் நடந்த காலகட்டத்திலேயே எலெக்ஷன் கமிஷன் நம்ம கொடுத்த எந்த புகாரையும் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கல. தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய மத சார்பின்மைக்கு எதிராக இல்லைன்னா பொது அமைதிக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில இங்க ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டக்கூடிய வகையில பிஜேபி, மோடி அவங்களுக்கு வகைராக்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குன்னு நம்ம தொடர்ந்து சொல்லியும் கூட அவங்க அதை எதிர்க்குமே எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கல. எலெக்ஷன் கமிஷன் மட்டும் இல்லாம இன்னும் பிற இண்டிபெண்டன்ட் பாடிகளை வச்சுக்கிட்டு அவங்க என்னென்ன அட்ராசிட்டிஸை கடந்த 10 ஆண்டுகள்ல செஞ்சிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப இந்த ரிசல்ட் வருது. இதை நீங்க கவனமா கையாளணும். ஏன் ராகுல் காந்தி சொல்றாரு, இல்ல ஏன் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்றாங்கன்னா, இந்தியா கூட்டணியின் வெற்றி உறுதி.
அந்த வெற்றியை தடுப்பதற்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய இறுதி ஆயுதம் வாக்கு எண்ணிக்கையின் போது ஏதாவது முறைகேடு செய்யலாம் அப்படிங்கிறது. இவ்வளவு நாள் எப்படி எல்லா விஷயத்திலையும் ஒற்றுமையாக இருந்து அவர்களுடைய அனைத்து அஜெண்டாக்களையும் வீழ்த்தணுமோ அந்த மாதிரி இதையும் வீழ்த்தணுங்கிறத அந்த குரலின் நோக்கமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நாளையோடு 7ஆம் கட்ட தேர்தலும் முடிய இருக்கு. ஆனால் இன்னமும் ராகுல் காந்தி மோடியை விவாதத்துக்கு கூப்பிட்டுட்டே இருக்காரு. நான் விவாதத்துக்கு கூப்பிட்றேன், நீங்க போய் தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அவர் தான் வரவே மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு, ஏன் திரும்பி திரும்பி விவாதத்துக்கு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? இல்ல, மக்களுக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல. விவாதத்திற்கு உள்ளபடியே யார் கூப்பிட்டுருக்கணும்? நம்ம பொதுவா பேசுவோம். இந்த விவாதத்திற்கு மோடி கூப்பிட்டுருக்கணும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகள் நான் ஆட்சி செஞ்சிருக்கிறேன், நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், வாங்க விவாதம் பண்ணுவோம், எங்க கிட்ட என்ன குறை இருக்கு நேரடியா பேசுவோம். விவாதத்திற்கு அழைத்திருக்க வேண்டியவர் யாரு? மோடி. இன்னும் ஒருபடி மேல போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் என் ராம் போன்றவங்க எல்லாம் காங்கிரஸ் பிஜேபி 2 பேத்துக்குமே ஒரு இது கொடுத்திருந்தாங்க, அழைப்பு கொடுத்திருந்தாங்க. வாங்க பொதுவா பேசுவோம், பொது விவாதத்தை நடத்துவோம், மக்கள் மன்றத்துல நம்ம கருத்துக்களை முன்வைப்போம், மக்கள் அதுல இருந்து ஏத்துக்கிட்டோம். நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, அவரு ஒரு கருத்து சொல்றாருன்னு சொல்றாங்க. ராகுல் காந்தி கொடுத்த விவாதத்துக்கு வரலன்னா பரவாயில்ல, பொதுவாக இருக்கக்கூடியவர்கள் வாங்க விவாதம் பண்ணலான்னு கூப்பிட்டதுக்கும் வர மறுக்கிறாரு. இன்னைக்கு மட்டும் மறுக்கிறவர் இல்ல, 10 ஆண்டுகள்ல இதுவரைக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பத்திரிகையாளர்களையும் சந்திக்கவே இல்லை. அவர் நடத்திட்டு இருந்த ஒரே நிகழ்ச்சி மன் கி பாத் நிகழ்ச்சி தான். அவரே நின்று மதன் கௌரி மாதிரி யூடியூப்ல பேசிட்டு போயிடுவார். மதன் கௌரியாவது யூடியூப்ல பேசுவாரு, அவர் ரேடியோ ஃபேஸையும் காட்ட மாட்டாரு. அப்படி பண்ணிட்டு இருந்த மன் கி பாத் நிகழ்ச்சி மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு யூடியூபர் போதும். நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒருத்தர் பத்திரிகையாளர்கள் எழுப்புகிற கேள்விக்கு, எதிர்கட்சிகள் எழுப்புகிற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. ராகுல் காந்தி இன்னைக்கா விவாதத்துக்கு கூப்பிடுறாரு? நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நின்று கூப்பிட்டாருல, வாங்க ரஃபேலை பத்தி விவாதம் பண்ணுவோம், வாங்க இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை பத்தி விவாதம் பண்ணுவோம், பொருளாதாரத்தை பத்தி விவாதம் பண்ணுவோம், விலைவாசி உயர்வை பத்தி விவாதம் பண்ணுவோம்னா அப்படி கேள்வி கேட்கக்கூடியவர்களை நாடாளுமன்றத்திலிருந்து சஸ்பெண்ட் பண்றாங்க, டிஸ்மிஸ் பண்றாங்க. இப்ப இன்னைக்கு எதுக்கு விவாதத்துக்கு கூப்பிடுறோம் அப்படின்னு நீங்க தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த கட்டத்துல மக்கள்கிட்ட இவங்க யாரு ஜனநாயகத்திற்கு எதிரானவங்கன்னு காட்ட இப்ப மோடி தான் அவர் சொல்றாரு. அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த தேர்தலில் தோல்வி அப்படிங்கிறது. அதனுடைய தொடர்ச்சியா தான் இப்ப தியானம் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக தோல்வியிலிருந்து எப்படி வெளியே வருவது அப்படிங்கிற அந்த மெடிடேஷன் ஃபார்முலாவிலலாம் இப்ப கையில் எடுத்திருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு நமக்கு வெற்றி கொடுக்குதுன்னு பார்ப்போம். அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்ல இருந்து வெளியே வரதுக்கு அவருக்கு வெற்றி கொடுக்குதான்னு பார்ப்போம். அப்போ அவருடைய பார்வையில அவர் வெற்றி பெற போறவராக இருந்தா வாங்க ராகுல் காந்தி கூட விவாதம் பண்ணிட வேண்டியதானே. மோடி வரமாட்டாரு, ஏன் நீங்க கூப்பிடுறீங்கன்னு கேட்கக்கூடியவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில், ராகுல் காந்தி தான் இவ்வளவு தடவை கூப்பிடுறாங்களே, நீங்க தான் இந்தியாவிலேயே சக்தி வாய்ந்த பிரதமர், 56 இன்ச்சு கொண்ட பிரதமர், பல நாடுகளை எதிர்த்த பிரதமர், வாங்க விவாதிச்சிருவோம். ராகுல் காந்தி இவ்வளவு நாள் கூப்பிடுறாரு, டிமானிட்டைசேஷனை பத்தி பேசுவோங்கிறாரு, பணமதிப்பிழப்புல உங்களுடைய பொருளாதார மொத்தமாவே அழிஞ்சு போச்சுங்கிறாரு, ஜிஎஸ்டியில சிறு குறு நிறுவனங்களுடைய வாழ்வாதாரம் இழந்துருச்சு, விவசாயிகளுடைய போராட்டம் இந்தியாவை உலக நாடுகள் மத்தியில இந்தியாவுக்கு இருந்த மதிப்பை குறைச்சிருச்சு, சிறுபான்மையினரை இங்க தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க, ஒரு பதட்ட சூழலிலேயே ஒரு நாட்டில் சிறுபான்மை மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, வாங்க இதை பத்தி எல்லாம் பேசுவோன்னு கூப்பிடுறாரு. இல்ல, நான் சூப்பரா ஆட்சி செஞ்சுட்டேன், வாங்க பேசுவோம். நிர்மலா சீதாராமன் மாதிரி மிகச்சிறந்த அறிவாளி அமைச்சரை எல்லாம் நான் வச்சிருந்தேன், வெங்காய விலை ஏன் உயரிருச்சுன்னு கேட்டேன், இனிமேல் வெங்காயம் சாப்பிடாதீங்கன்னு சொன்ன ஒரு நிதி அமைச்சரை நான் வச்சிருந்தேன், வாங்க பேசுவோம். இன்னும் கோட்சேவை தேசபக்தர்னு சொன்ன வேட்பாளரை எல்லாம் நான் பிஜேபியோட வேட்பாளரா களத்துல இறக்கி இருந்தேன், அவ்வளவு சூப்பர் கேடர்ஸை நான் வச்சிருந்தேன், வாங்க விவாதம் பண்ணுவோன்னு மோடி கூப்பிட வேண்டியதானே. அப்போ மோடிக்கு தெரியும், விவாதம் என்கிற களத்திற்கு வந்தால் ராகுல் காந்தியோ இல்ல இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களோ எழுப்பக்கூடிய கேள்விக்கு அவர்களிடத்தில் பதில் இல்லை. பதில் இல்லாதவர்கள் இப்படிதான் பயப்படுவாங்க. மோடி செய்கிற தியானமோ இல்ல அமித்ஷாவினுடைய அந்த கோயிலா அவர் போறதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னா ஏன் இவ்வளவு விமர்சனங்கள், ஏன் இவ்வளவு மீம் வருது, ஏன் இவ்வளவு கேலி கிண்டல் பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படுது? நீங்களே கேக்குறீங்க பாத்தீங்களா, இதை சீரியஸா எதிர்த்து யாராவது பேசியிருக்காங்களா? கேலி கிண்டல் மீம்னு நீங்களே சொல்றீங்க, இதை இவ்வளவு சீரியஸ் நோட்ல எப்படி நம்ம அணுக முடியும்? இப்ப சீரியஸா பார்த்து பதில் சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க பயப்படலன்னா எதுக்குங்க அவங்களோட பார்த்து நீங்க இவ்வளவு சீரியஸா பதில் சொல்றீங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா இது ஒரு லாஜிக்கான கொஸ்டினா இருக்கும். நம்மளே மீம்ஸ் ஃபுல்லா போய் பாக்குறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளம் முழுக்க இந்த தேர்தல் காலத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா மோடிக்கு எப்படி தியானம் இருக்கும், நமக்கு மோடி இருக்கிறார். அவர் இவ்வளவு நாள் பேசினது, இன்னைக்கு செஞ்சிருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கு. அவரு இன்னைக்கு இப்ப பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம், ஏங்க நான் ஒரு பரமாத்மாவின் தூதுவன், நான் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவன்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் நம்ம ஏதாவது விமர்சனம் பண்ண முடியுமா?
அவரே கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட தூதுவரா இருக்காரு. அவரு செய்யக்கூடிய விஷயத்த எதிர்க்கக்கூடிய இடத்துலயா நம்ம இருக்கிறோம். அப்படி நம்ம வந்து அவர் கடுமையால விமர்சிக்கலைங்க, அவரு நகைச்சுவையா தான் பாக்குறோம். இன்னும் இன்டெப்தா சொல்லணும்னா மோடியின் பேச்சுக்களை நம்ம சன் நியூஸா பார்க்கல, ஆதித்யாவா பாக்குறோம். இல்ல அது வட மாநிலங்கள்ல ஏதோ தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இல்லையா? எந்த தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? வட மாநிலத்துல என்ன தாக்கத்தை நம்ம இப்பவும் சொல்றோம், நேர்மையா அரசியல் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய அரசியலுங்கிறது வந்து நேர்மையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்மளும் நேர்மையா எதிர்க்கலாம். 48 மணி நேரம் அமைதியா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல நான் தமிழ்நாட்டுல போய் உட்கார்ந்துக்குவேன், நான் தியானம் பண்ணுவேன். தியானம் பண்ணி இத்தனை நாள் தமிழ்நாட்டை வந்து ஒடிசால உட்காந்து நான் திட்டுவேன், தமிழர்களை திருடிட்டு போயிட்டார்கள் தமிழர்கள்னு பேசுவேன். தமிழ்நாட்டுக்கு நான் போனா கோபேக் மோடின்னு போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க, ஆனாலும் பரவாயில்லன்னு நான் வந்து தமிழ்நாட்டுல உட்கார்ந்துக்குவேன். இப்ப வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ உள்ளபடியே அவர்கள் வெற்றியின் இலக்கை அவர்கள் சொல்வது போல எட்டி இருந்தா இந்நேரத்துக்கு ஓய்வுக்கு போயிருப்பாங்க. இல்ல உலகம் சுற்றும் வாலிபர்களாக இருந்தவர்கள் வெளிநாடுகளுக்கு போயிருப்பாங்க. அவங்க கடைசி கட்டத்திலேயாவது ஏதாவது நடந்துருமா, இறுதி கட்டத்திலேயாவது ஏதாவது எட்டி விட முடியுமாங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்புல தான் வந்து தமிழ்நாட்டுல உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனா மோடி பண்ண பெரிய தவறு என்ன தெரியுமா? மற்ற ஏதோ எத்தனையோ ஊர்கள் இருக்கு, அங்க போய் எங்கேயாவது தியானம் பண்ணிருக்கலாம், தமிழ்நாட்டை தேர்ந்தெடுக்கலாமா? மோடியினுடைய அத்தனை அட்ராசிட்டிஸ்களையும் எக்ஸ்போஸ் பண்ண மாநிலம் தமிழ்நாடு. அமித்ஷாவை யாருன்னே தெரியாம போஸ்டர்ல நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த பிரபல சினிமா நடிகர், அவர் பேர் என்னங்க? சந்தான பாரதி. நான் இதெல்லாம் வந்து கற்பனை கதைகள் இல்ல, நான் ஏதோ நகைச்சுவைக்காக சொல்லணுங்கிறது இல்ல. அமித்ஷாவை போட்டு போஸ்ட் அடிங்கன்னு பிஜேபி காரங்கள்ட்ட சொன்னா சந்தான பாரதியை போட்டு போஸ்ட் அடிக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு நோட்டாக்கு கீழே ஓட்ட வாங்கிட்டு, இது எல்லாத்த விட ஒரு பெரிய காமெடி இருக்கு, அண்ணாமலை மாநில தலைவரா இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வரலாமா? அப்போ பிஜேபியும் மோடியும் எடுத்த இந்த 10 ஆண்டுகளில் மிக மிக ஒரு தவறான முடிவு, தமிழ்நாட்டுக்கு வந்து தியானம் பண்ணணும்னு எடுத்த முடிவு. ஏன்னா நான் இன்னும் இதை வந்து நுட்பமா சொல்லணும் அப்படின்னா, அவர்கள் தியானம் பண்ணுவதிலோ இல்ல அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய மத சார்ந்து செய்யக்கூடியதுலையோ தமிழர்களுக்கோ திராவிட இயக்கத்துக்கோ என்னைக்குமே பிரச்சனை இல்லை. ஆனா அந்த மதத்தை வைத்து இங்க வந்து பிரிவினையை தூண்டிடாதீங்க, அந்த காவியை வைத்து இங்க வந்து கலவரத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்காதீங்க, அது தமிழ்நாட்டில் நடக்காது. பக்தியோடு பழனி கோயிலுக்கு போகக்கூடிய காவிகள், பழனி கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அந்த பக்தர்களுக்கு மோரும் ஜூஸும் கொடுக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து 30 நாட்கள் நோன்பு வைக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் நேரங்களில் அவர்களுக்கு தேவைப்படக்கூடியதை செய்து கொடுக்கக்கூடிய, கழுத்துல ருத்ராஜ போட்டுட்டு பட்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு என்பது மதத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்குவாங்க, பொது வெளிக்கு வருகிற போது மனிதர்களாக மட்டும்தான் இருப்பாங்க. நான் இங்க வந்து மதத்தை வைத்து அரசியல் பண்ண போறேன், தியானம் பண்ண போறேன்லாம் மோடி வந்தாருன்னா இத்தனை நாட்கள் ஏங்க வட மாநிலத்துல மோடிக்கு சப்போர்ட் இருந்த காலகட்டத்திலேயே, பொய் சொல்லி அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்திலேயே தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் பேரறிஞர் அண்ணாவையும் உள்வாங்கிய தமிழ்நாடு பாஜகவின் சித்தாந்தத்தை ஓட ஓட விரட்டிய மாநிலம். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.